Recording in progress. ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுவலை கேட்க போன்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை, எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையாக, வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரிய செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதா இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்லுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக, குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்தருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கிலும் எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாய் கிரிய செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரிய செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது? அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டும். கவனிங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறது. இது பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு
யாருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டாது. அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரியை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல், அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவானவன், பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக, எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய். ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கை அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படிதான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் போற இடத்துல எல்லாம் நிறைய
என்னத்தை அறிகிறேன், எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் நான் எப்பொழுது சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமென். கவனியுங்கள், மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5 43 தொடக்க 48 வரை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம். அநேக வேளைகளில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் ரொம்ப கடினமா இருக்கிறது. மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில. அந்த சகோதரர் எனக்கு சொல்லி இருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரியை செய்தார்கள். ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரிகையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலையாகும். ஆமென். இரண்டாவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார். சவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். சவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, கவனிங்கள், நூற்றுக்கணக்கானது அல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் சவுலும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அங்கியின் நுனியை வெட்டி, ஞாயிற்றிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரும், கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல. உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன்
ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இல்லை இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினதனால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான். நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்ப சவுலை தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம் கவனியுங்கள், சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார்? தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. எங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதாகும். அவர்கள் எங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமா எழும்பினபடினான் இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியையில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய, கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, கவனிங்கள், இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென்.
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பாரானால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகி என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும் நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜெபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி. இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை, தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள். அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்ப் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள். உண்மையிலேயே பிசாசன் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பல, ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தீன்மை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலே. அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியாய் வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, ஏனோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது. என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதினால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம்?
உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால், முடிஞ்சா செய்யுங்கோ, இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல. அப்படியா இருக்க கடவீர்கள் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களிலெல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது, நாங்கள் அப்படியே ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமென். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட, அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆமென், நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்வாரல்ல, செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒருத்தோம் என்பதனால் அல்ல. இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனாமாக, இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி இருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணி இருக்கிறீர். என்னை உயிர்ப்பித்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறீர். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறீர். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உம்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால், உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து அவர்கள் என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடு அதிலே பலிக்கு பெரிதமும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இயேசுவின் இணையற்ற நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார். அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவ செய்திக்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒலிப்பிலே கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையில் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கிறோம். ஆமேன். இந்த வேளையிலும் அவருடன் விடைபெற்று கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.